குஜராத் மாநிலம் பாவநகரை சார்ந்த கணேஷ் மருத்துவரை பத்தி தான் பார்க்க போறோம். கணேஷ் மருத்துவர் உலகத்திலையும் சரி இந்தியாவிலும் சரி நிறைய மருத்துவர்கள் இருக்கப்ப இந்த கணேஷ் மருத்துவரை பத்தி ஏன் பார்க்கணும் அப்படிங்கிற கேள்வி உங்களுக்குள்ள எழுறது எனக்கு நல்லா தெரியுது. அதற்கான முழு விளக்கம் தான் இந்த வீடியோ அப்படின்னே சொல்லலாம். இவர் முழு பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கணேஷ் பாரையா. இவரோட உயரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 3 அடி 4 அங்குலம். இதுதான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாவே இவருக்கு அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட நண்பர்களும் சரி உறவினர்களும் சரி இவரை பயங்கரமா ஓட்ட ஆரம்பிச்சிருக்காங்க. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இவர் உயரம் காரணமா. நம்ம சமூகத்துல ஒரு கேவலமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருத்தர் குண்டா இருந்தாலோ ஒருத்தர் ஒல்லியா இருந்தாலோ அவரை வச்சு உருவ கேலி பண்ணி அதை ஒரு சந்தோஷமா எடுத்து சிரிக்கிறது அப்படிங்கிறது வழக்கமா போயிருச்சு. இது ஸ்கூல்லயும் சரி காலேஜ்லயும் சரி எல்லா இடத்துலயுமே இந்த மாதிரியான உருவ கேலி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. இதை பண்றவங்களுக்கும் சரி அதை கேட்கறவங்களுக்கும் சரி இது ஒரு ஜாலியான ஒரு விஷயமா இருக்கலாம். ஏன் அந்த இடத்துல பாதிக்கப்படுறவங்க கூட ஒரு சில சமயம் அந்த இடத்துல ஒரு சிரிப்பு சிரிக்கலாமே தவிர, ஆனா இது அவங்களுக்குள்ள என்ன பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்நாள் முழுக்க ஒரு தாழ்வு மனப்பான்மையிலேயே அவங்க இருக்காங்க. நீ கருப்பா இருக்கன்னு சொல்றதா சரி, நீ ஒல்லியா இருக்க, நீ குண்டா இருக்க அப்படின்னு சொல்லி நமக்கான ஒரு உடல் மொழியை வச்சு நம்ம கிண்டல் பண்றப்ப அவங்களுக்கு அது ஒரு தாழ்வு மனப்பான்மை ஏற்படுத்தி காலம் உள்ள அவங்களுக்கு அதுலயே அடிமையாக்கி வச்சிருந்து அதுல இருந்து அவங்கள வெளிவரதுக்கு முடியவே இல்லை அப்படிங்கிற உண்மையான விஷயம். ஒரு சிலர் தான் வெளியே வர்றாங்க. அப்படி வெளியே வந்தவர் தான் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கணேஷ் டாக்டர் அப்படின்னே சொல்லலாம். உயரம் ரொம்ப குட்டையா இருக்காரு அப்படின்னு சொல்லி இவரை நிறைய இடத்துல ரிஜெக்ட் பண்ணிட்டே இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே நம்ம பதில் கொடுக்கும் விதமா நாம ஜெயிச்சு காமிக்கணும். அப்ப நம்ம ஒரு மருத்துவர் ஆயிட்டா என்ன அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த அவர் சொல்றாரு. அப்படி சொல்றப்பயுமே நிறைய பேர் கிண்டல் பண்றாங்க. எது நீ மருத்துவரா, இத்தனோடு இருக்கிற நீ போய் மருத்துவரானா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி நிறைய கிண்டல்களும் கேள்விகளுக்கும் உள்ளாயிருக்காரு. ஆனாலும் இவர் என்ன பண்றாரு, தொடர்ந்து இந்த கிண்டலுக்கும் கேள்விக்கும் பதில் சொல்லும் விதமாவே கண்டிப்பா நான் மருத்துவராயே காமிப்பேன் அப்படின்னு சொல்லி ஒரு சபதத்தை எடுத்துக்கிட்டு தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கிறாரு. படிச்சு +2 முடிச்சு 2018 அந்த மருத்துவ தேர்வை அட்டன் பண்றாரு. அப்ப மருத்துவ கவுன்சில இருந்து இவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இவரை ரிஜெக்ட் பண்றாங்க. இந்த மாதிரி நீங்க 3 அடி தான் இருக்கீங்க, ஒரு எமர்ஜென்சியா ஒரு பேஷண்ட் வர்றாங்க அப்படின்னா நீங்க எப்படி அவங்கள பாப்பீங்க, அப்ப நீங்க தகுதியான ஆள் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்பயும் உடைந்து போன இவர் என்ன பண்றாரு, இதுக்கப்புறம் நமக்கு என்ன வாழ்க்கை இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் நிறைய பேர் சந்திச்சு எப்படியாவது நம்ம மறுபடியும் மருத்துவர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து முயற்சி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி குஜராத் உயர் நீதிமன்றத்துல ஒரு வழக்கு தொடுக்கிறாரு. இந்த மாதிரி என்ன உயரம் காரணமா ரிஜெக்ட் பண்றாங்க, ஆனா என்னோட திறமை காரணமா இவங்க ரிஜெக்ட் பண்ணல, அப்ப நீங்க கண்டிப்பா இதுக்கு நீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லவும் குஜராத் உயர் நீதிமன்றம் என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுமே நிராகரிச்சிடறாங்க. இல்ல நீங்க தகுதியான நபர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இவர் சும்மா இல்ல என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்றாரு. கண்டிப்பா நான் மருத்துவர் ஆயே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீடு பண்ணி அங்கதான் நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்றாங்க. இந்த மாதிரி உயரத்திற்கும் அறிவுக்கும் திறமைக்கும் எந்த சம்பந்தமே கிடையாது, நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுங்க இந்த மாதிரி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய சொன்னதுக்கு அப்புறமா அங்க உச்ச நீதிமன்றத்துல என்ன பண்றாங்க அதை புரிஞ்சுக்கிட்டு கண்டிப்பா இவருக்கு மருத்துவர் சீட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லி அதுக்கப்புறம் அங்கிருந்து அனுப்பி வந்திருக்காங்க. அப்படி அந்த கேஸை ஜெயிச்சுட்டு வந்த அந்த சமயத்துல மறுபடியும் பார்த்தா 2018 மாணவர் நுழைவுத் தேர்வுக்கான அந்த சேர்க்கை முடிஞ்சு போயிரு. அப்ப அந்த இடத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு 2 கார்டை போட்டு இவர் ஸ்டாப் பண்றாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாரு, இந்த வருஷம் போனா என்ன, அடுத்த வருஷத்துல நம்ம கொண்டு போய் கண்டிப்பா ட்ரை பண்ணணும்னு சொல்லிட்டு 2019 ஒரு நுழைவுத் தேர்வு எழுதி பாஸ் ஆகி உள்ள இப்ப என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப குஜராத் மாநிலம் பாவ்நகர்ல இருக்கக்கூடிய அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில இவர் ஒரு டாக்டரா வந்திருக்காரு, பயிற்சி மருத்துவரா அங்க இருக்காரு. அவர் பேஷண்ட்டுக்கு வைத்தியம் பார்க்குற அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா எக்ஸ் வலைதளத்துல பிரபலமா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி தான் உலக நாடுகள் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. இப்படி உலகிலேயே மிக உயரம் கம்மியான ஒரு டாக்டர் வந்திருக்காரு, இவர் ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனை படைத்திருக்காரு அப்படின்னு சொல்லி இவர் எல்லாருமே போற்றி பாராட்டிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். அங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுமே ரொம்ப ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்காங்க இவர் அப்படின்னு தான் சொல்லணும். அப்ப திறமைக்கும் உருவத்துக்கும் அறிவுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி மேலும் ஒருத்தர் ப்ரூவ் பண்ணியிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இனிமேல் என்ன பண்ணுங்க, யாரையுமே உருவ கேலியோ யாரையுமே பண்ணாதீங்க. காரணம் என்னன்னா அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை அந்த வாழ்க்கையில ஏற்படுத்துது அப்படிங்கறது உண்மையான விஷயம். யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஜெயிக்க முடியும், ஆனா எல்லாராலையும் ஜெயிக்க முடியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா முடியவே முடியாது. அவங்க அந்த தாழ்வு மனப்பான்மையிலேயே காலம் ஃபுல்லா வாழ்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இதுதான் என்னோட கருத்து. உங்க கருத்தை நான் அதுக்கு கமெண்ட்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி.